ராம் நாராயண் ராம் இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்களில் மிகவும் காட்டப்படுகிறது. அதன் மூலம் மக்கள் அரசியலின் பேரில், மதத்தின் பேரில், ஜாதியின் பேரில் தூண்டப்படுகிறார்கள் மற்றும் அவ்வாறு தண்டிக்கப்படுகிறார்கள். இதனால் மக்கள் எது சரி மற்றும் எது பிழை என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் இக்காரணத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மானிட தொழில்நுட்ப கல்வியை இயற்கை அடிப்படையிலான கல்வியால் மாற்றினால் அது மிகவும் நல்லது ஆகும். ஏனென்றால் இதனால் கல்வி அமைப்பு மேம்படும். உலகில் உள்ள மரங்கள், செடிகள், ஜீவன்கள் மற்றும் மனிதர்கள் எப்போது தேவையின்றி அஞ்சப்படுவதில்லை. உலகில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகள், நீதிபதிகள், பொறியாளர்கள், டாக்டர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாம் இயற்கை பற்றி சிந்திக்க வேண்டும். பாலக பிரம்மச்சாரி மகா குருதான் இது பற்றிய சிந்தனை செய்ய வேண்டும் என்று மட்டும் ஏன்? இயற்கையின் கருத்து புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தால் அது உலகிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். உலகில் நிறைய புத்திசாலி மக்கள் உள்ளனர். அவர்கள் இயற்கையின் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து விஞ்ஞானிகளும் சந்திரனை மற்றும் பிற கிரகங்களை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆனால் முதலில் அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு செல்லுவதன் மூலம் எதுவும் கிடைக்கப் பெறாது. அதேபோல முதலில் உலகை சீராக்குவதற்கு கவனம் செலுத்த வேண்டும். உலகில் சுமார் 800 கோடி மக்கள் உள்ளனர். முதலில் அவர்களுக்கு இதற்கான உதவி செய்ய வேண்டும். நாம் ராம் நாராயண் ராம் ஜபத்தை செய்யும்போது எல்லாவற்றையும் பெறுகிறோம். அதன் பிறகு மற்ற மதங்களின் தேவையே ஏன்? ஒருவன் உண்மையில் எது என்பதை புரிந்து கொண்டால் அப்பொழுது அவன் வேறு மதங்களை தேவையாக்கி இருக்காது. அவன் நேரடியாக பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். என் மகா குரு கூறியுள்ளார், உங்கள் உண்மையான பெற்றோர் ஆம்தான். அவன் பெயர் ராம் நாராயண் ராம். உலகில் உள்ள அனைத்தும் ஆகாசத்திலிருந்து வந்தது. அது ஆகாசத்தின் கோதியில் தங்கியுள்ளதுதான். எந்த உயிரினமும், மிருகம், செடி, நீர், காற்று, சூரியன் தவிர யாவும் பிழை செய்யவில்லை. பிழைகள் மனிதர்களால் மட்டுமே செய்யப்பட்டன. ராம் நாராயண் ராம் என்ன? அதை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கை அனைத்தையும் பார்ப்பது. எப்போது இயற்கை அதன் கடுமையான ரூபத்தை காட்டும், எல்லா மனிதர்களும் சரியாக மாறுவார்கள். பூமி 52 முறை திரும்பியுள்ளது. இப்பொழுது பூமி திரும்பும் போது அது 500வது முறை ஆகும். அதனால் மனிதர்களுக்கு சுத்தமடைய தேவை உள்ளது. ஒரு மனிதர் மருத்துவர் என்றால் அவர் தன் பங்களிப்பை தவறாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றினால் அவருக்கு புரிய வேண்டும். அவர் சமுதாய ஆதரவுடன் ஒரு மருத்துவ படிப்பு முடித்துள்ளார். சமுதாயத்தின் வரி பணம்தான் உங்களுக்கு நல்ல கல்லூரியில் படிக்க உதவுகிறது. அதனால் இயற்கையின் அடிப்படையில் வாழ்க்கையை உருவாக்குவது அவசியம். ஆகையால் ராம் நாராயண் ராம் ஜபம் செய்யவும், தியானம் செய்யவும். நீங்கள் தியானம் செய்தால் எந்த நோயும் உங்களை பாதிக்காது, எந்த பிரச்சனையும் ஏற்படாது.